ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 15/11/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, தனது நடத்தையை சீர்திருத்திக் கொள்வதற்காக நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவுதான் உங்களை சதா சௌபாக்கியசாலி ஆக்கும். அதாவது நம்மளுடைய நடத்தை இப்போ எப்படி இருக்குது? தூய்மையற்றதாகவும் கீழானதாகவும் இருக்குது. அப்போது நம்முடைய நடத்தையை இன்னும் உயர்வாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். அதாவது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது தந்தையின் நினைவு தான் நமக்கு என்ன பண்ணுது? சதா சௌபாக்கியசாலி ஆக்குது. அப்போது எப்போவுமே அனைத்து பாக்கியங்களும் நிறைந்தவராக நம்ம ஆகணும் அப்படின்னா தந்தையை நினைவு செய்யணும். இன்றைய கேள்வி, மனநிலையில் வித்தியாசம் எப்போது ஏற்படும்? யாருடையது நல்ல நிலை என்று சொல்ல முடியும்? பதில், மனநிலையில் வித்தியாசம் நோய் இருக்கும்போது ஏற்படுகின்றது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் கூட குஷியான நிலையில் இருந்து குஷி நிறைந்த முகத்தின் மூலம் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுத்து கொண்டிருந்தால் அதுவே நல்ல மனநிலை ஆகும். ஒருவேளை தானே அழுதபடி மனச்சோர்வில் இருந்தால் பிறரை எப்படி குஷி மிக்கவராக ஆக்குவீர்கள்? என்ன நடந்தாலும் அழக்கூடாது. அப்போது நம்முடைய மனநிலையில் எப்போ வித்தியாசம் வருது அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னா, நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு நோய் வந்துடுச்சு இந்த சரீரத்துக்கு அப்படின்னா என்ன ஆகுறாங்க? நிறைய பேர் இந்த உடல் வலியில் அந்த நோயோட தாக்கத்தில் அதை தாங்க முடியாமல் அழுதுடுறாங்க. ரொம்ப மனசளவில் பலகீனமாகிடுறாங்க. அந்த நோய்க்குள்ளேயே மூழ்கிடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நோய் வந்தாலும் குஷியான மனநிலையோடு குஷி நிறைந்த முகத்தோடு என்னை நினைவு செய்யணும். என்னுடைய நினைவை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பது தான் உயர்ந்த மனநிலை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஒருவேளை நீங்களே அழுதபடி மனச்சோர்வில் இருந்துட்டீங்க அப்படின்னா மற்றவர்களை நீங்கள் எப்படி குஷி நிறைந்தவராக ஆக்குவீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. அதனால் என்ன நடந்தாலும் அழக்கூடாது. ஓம் சாந்தி. இரண்டு வார்த்தைகள் பாடப்படுகின்றன. துர்பாக்கியசாலி மற்றும் சௌபாக்கியசாலி. சௌபாக்கியம் சென்றுவிட்டது என்றால் துர்கதி என சொல்லப்படுகின்றது. மனைவியின் கணவன் இறந்துவிட்டார் என்றால் அதுவும் துர்பாக்கியம் என சொல்லப்படுகின்றது. தனியானவராக ஆகிவிடுகின்றார். நாம் எப்போதும் சௌபாக்கியசாலி ஆகிறோம் என நீங்கள் அறிவீர்கள். அங்கே துக்கத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. மரணத்தின் பெயர் இருக்காது. விதவை என்ற பெயரே இருக்காது. விதவைக்கு துக்கம் ஏற்படுகின்றது. அழுதபடி இருப்பார். சாது சந்நியாசிகளாக இருக்கலாம். அவர்களுக்கு துக்கமே ஏற்படாது என சொல்ல முடியாது. சிலர் பைத்தியமாகி விடுகின்றனர். நோய்வாய்ப்பட்டவராகவும் ஆகின்றனர். அப்போது நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. அங்கே நமக்கு எந்த ஒரு துக்கமும் இருக்காது. இங்கே தான் இந்த கலியுகத்தில் துக்கம் நிறைந்திருக்குது. கணவன் இறந்துட்டாங்கன்னா மனைவி துக்கப்படுறாங்க. இந்த அகால மரணம் இப்படிலாம் வருது. அங்கே இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சொர்க்கத்தில் துக்கம் என்பது எப்பயுமே ஏற்படாது. மற்றபடி இங்கே என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்குமே துக்கம் வருது. விதவைகள் துக்கம் அடைகிறாங்க, அழுதுபடி இருக்காங்க. சாது சன்னியாசிகள் எல்லாருமே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு துக்கம் ஏற்படாதுன்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகலாம். அவங்களே சில பேர் பைத்தியமாக கூட ஆகுறாங்க. அப்போது இப்போ இருக்கிறது நோயாளிகளின் உலகமாகும். சத்தியுகம் என்பது நோயற்றவர்களின் உலகமாகும். நாம் பாரதத்தை மீண்டும் ஸ்ரீமத் படி நோயற்றதாக ஆக்குகிறோம் என குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த சமயத்தில் மனிதர்களின் நடத்தை மிகவும் கெட்டுள்ளது. இப்போது நடத்தையை சீர்திருத்துவதற்காகவும் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வேணும். பள்ளிகளிலும் கூட மாணவர்களின் பதிவேடு வைக்கப்படுகிறது. அவர்களின் நடத்தை பற்றி தெரிந்துவிடும். ஆகையால் தான் பாபாவும் கூட பதிவேடு, அதாவது ரெஜிஸ்டர் வைக்க செய்தார். ஒவ்வொருவரும் தனது பதிவேட்டை வையுங்கள். நாம் ஏதும் தப்பு செய்வது இல்லைதானே என தனது நடத்தையை பார்க்க வேண்டும். முதல் விஷயம், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரால் தான் உங்களுடைய நடத்தை முன்னேற்றம் அடைகின்றது. அந்த ஒருவரின் நினைவின் மூலம் ஆயுளும் கூட அதிகரிக்கின்றது. இது ஞான ரத்தினம் ஆகும். நினைவை ரத்தினம் என சொல்லப்படுவது இல்லை. நினைவின் மூலம்தான் உங்கள் நடத்தை சீர்திருத்துகிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. விஷ்ணு மற்றும் பிரம்மா இதன் மீது தான் புரிய வைக்க வேண்டும். சங்கரரின் நடத்தை
என சொல்ல மாட்டோம். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் இடையே இவ்விருவருக்கும் இடையே என்ன தொடர்பு என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். விஷ்ணுவின் 2 ரூபங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர். அவர்கள்தான் பிறகு 84 பிறவி எடுக்கின்றனர். 84 பிறவிகளில் அவர்களே பூஜைக்குரியவர்களாகவும் மற்றும் அவர்களே பூஜாரிகளாகவும் ஆகின்றனர். பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவை. சாதாரண சரீரம் தேவை. பலரும் இதில்தான் குழப்பம் அடைகின்றனர். பிரம்மாதான் பதீத பாவன தந்தையின் ரதமாவார். தூர தேசத்தில் வசிப்பவர் பிற தேசத்தில் வந்தார் எனவும் சொல்லவும் செய்கின்றனர். தூய்மையான உலகை உருவாக்கக்கூடிய பதீத பாவன தந்தை தூய்மையற்ற உலகில் வந்தார். பிறகு புதிய உலகில் ஒருவர் கூட தூய்மையானவர் இருக்க முடியாது. 84 பிறவிகள் நாம் எப்படி எடுத்தோம் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிலராவது எடுக்கக்கூடும் அல்லவா? முதன்முறையாக யார் வருவார்களோ அவர்களுக்குத்தான் 84 பிறவிகள் இருக்கும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள்தான் வருவார்கள். 84 பிறவிகள் எவ்வாறு எடுப்பார்கள் என மனிதர்களுக்கு சிறிதும் சிந்தனை செல்வது கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஆகும். மறுபிறவிகளை அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். 84 பிறவிகள் ஏற்பட்டது என்பதை மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். 84 பிறவிகள் அனைவரும் எடுக்க மாட்டார்கள் அல்லவா? ஒன்றாக அனைவருமே வரமாட்டார்கள். சரீரமும் விடமாட்டார்கள். உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாது. பகவான் தான் வந்து புரிய வைக்கின்றார் என பகவானுடைய மகா வாக்கியமும் உள்ளது. ஆத்மாக்களாகி நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். இந்த 84 பிறவிகளின் கதையை தந்தை வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்கின்றார். இதுவும் கூட ஓர் படிப்பே ஆகும். 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிவது மிகவும் சுலபமாகும். பிற தர்மத்தவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்குள்ளும் அனைவருமே 84 பிறவிகள் எடுக்க மாட்டார்கள். அனைவருக்கும் 84 பிறவிகள் என்றால் அனைவருமே ஒன்றாக வந்துவிடுவார்கள். இதுவும் நடக்காது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பு மற்றும் நினைவு செய்வதில் உள்ளது. அப்போது இவ்வளோ விஷயம் படிக்கிறோம். இது எல்லாத்தோடைய ஆதாரமும் எங்கே இருக்குது? படிப்பு மற்றும் நினைவில்தான் உள்ளது. அதிலும் முதன்மையானது நினைவு ஆகும். அப்போது படிப்பு முக்கியம். படிப்பை விட ரொம்ப முக்கியம் எது? நினைவு. கடினமான பாடத்தில் மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். அதன் தாக்கமும் ஏற்படுகின்றது. முதல் தரம், நடுத்தரம், கடைசி தரம் என பாடங்களில் முக்கியத்துவம் இருக்கின்றன அல்லவா? இவற்றில் 2 முக்கியமானவை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் முழுமையான விகாரமற்றவர் ஆகிவிடுவீர்கள். மேலும் வெற்றி மாலையில் உருட்டப்படுவீர்கள். இது ஓட்டப்பந்தயம் ஆகும். முதலில் நான் எதுவரை தாரணை செய்கிறேன், எவ்வளவு நினைவு செய்கிறேன், என்னுடைய நடத்தை எப்படி உள்ளது என தன்னை பார்க்க வேண்டும். எனக்குள்ளேயே அழக்கூடிய பழக்கம் இருந்தது என்றால் மற்றவர்களை எப்படி குஷி மிக்கவராக ஆக்க முடியும்? அழுகின்றனர் என்றால் இழக்கின்றனர் என அர்த்தம். என்ன ஆனாலும் சரி, அழ வேண்டிய அவசியம் இல்லை. நோயுற்றிருக்கும் போது கூட குஷியுடன் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என அப்படி மட்டுமாவது, அதாவது நோய் இருக்கும்போது கூட தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்கள். இது மட்டுமாவது நீங்கள் அந்த சமயத்தில் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஃபுல் ஞானம் சொல்லலைனா கூட உங்களை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சொல்லணும். நோயுற்றிருக்கும் போது தான் மனநிலையின் வித்தியாசம் தெரியும். வேதனையின் போது சற்றே முனகல் ஓசை வெளிப்படலாம். ஆனாலும் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை செய்தியை கொடுத்தார். அப்பேற்பட்ட செய்தியாளர் ஒரு சிவபாபாவே ஆவார், வேறு யாரும் இல்லை. மற்றவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களுமே அழியக்கூடியவை ஆகும். இப்போது உங்களை எந்த சேதமும் ஏற்படாத இடத்திற்கு அழைத்து செல்கின்றார். அங்கே அழியக்கூடிய தன்மையே இல்லாத அளவு நல்ல பொருட்கள் தான் உருவாகும். இங்கே அறிவியலில் எவ்வளவு பொருட்கள் உருவாகின்றன, அங்கும் கூட அறிவியல் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு மிகவும் சுகம் தேவை. குழந்தைகளாகிய உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது என்று தந்தை சொல்கிறார். பக்தி மார்க்கம் எப்போது தொடங்கியது, எவ்வளவு துக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்ற இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது. தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் என சொல்லப்படுகின்றது. பிறகு அந்த கலைகள் எப்படி குறைந்தன? இப்போது எந்த ஒரு கலையுமே இல்லை. நிலவின் கலைகளும் கூட மெல்ல மெல்ல குறைந்தபடி செல்கிறது அல்லவா? இந்த உலகம்
உலகமும் கூட புதிதாக இருக்கும்போது அங்கே அனைத்து பொருட்களுமே சதோப்பிரதானமாக முதல் தரமானதாக இருக்கும் என நீங்கள் அறிவீர்கள். பிறகு பழையதாக ஆகி கலைகள் குறைந்தபடி செல்கின்றன. இந்த லக்ஷ்மி நாராயணர் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்கள் அல்லவா? இப்போது தந்தை உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணரின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்போது இரவாக உள்ளது, பிறகு பகல் ஆகின்றது. நீங்கள் சம்பூர்ணமாக ஆகின்றீர்கள் என்றால் உங்களுக்காக பிறகு சிருஷ்டியும் அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். 5 தத்துவங்களும் கூட சதோ பிரதானமாக 16 கலைகளிலும் நிரம்பியதாக ஆகிவிடுகின்றன. ஆகையால் உங்களுடைய சரீரம் கூட இயற்கையிலேயே அழகாக இருக்கும், சதோ பிரதானமாக இருக்கும். அப்போது நம்ம எல்லாரும் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சதோ பிரதானமாகவே இருக்கின்றது. இப்போ நம்ம கலியுகத்தில் ரொம்ப கீழான நிலையில் தமோ பிரதானமாக வந்துட்டோம். இப்போது இயற்கை கூட நம்ம எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இந்த முழு உலகமும் 16 கலைகள் நிரம்பியதாக ஆகிவிடும். இப்போது எந்த கலையும் இல்லை. பெரியவர்களிலும் பெரிய மனிதர்கள் அல்லது மகாத்மாக்கள் இருந்தாலும் தந்தையின் இந்த ஞானம் கிடைக்க அவர்கள் அதிர்ஷ்டத்திலேயே இல்லை. அவர்களுக்கு தமது சுபாவத்திலேயே கர்வம் இருக்கும். முயற்சியாளர்கள் தான் ஏழைகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றது. இவ்வளவு உயர்ந்த தந்தை யாராவது பெரிய ராஜாவோ அல்லது தூய்மையான ரிஷி முதலானவர்களின் சரீரத்தில் வர வேண்டும் என சிலர் சொல்கின்றனர். சந்நியாசிகள் தூய்மையானவர்களாகத்தான் இருக்கின்றனர். தூய்மையான கன்யாக்களில் உடலில் வரலாம். நான் யாருக்குள் வருகிறேன் என தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அதாவது இங்கே பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் இவர் வந்து இவருடைய உடலில் தான் வரணுமா? எவ்வளோ பெரிய ரிஷிகள் இருக்காங்க, ராஜா இருக்காங்க, தூய்மையான ரிஷி முனிவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கன்யாக்கள் கூட இருக்காங்க. அப்போ இவங்க உடம்பெல்லாம் வராமல் ஏன் இவர் வந்து இவருடைய உடம்புல வராங்கன்னு கூட கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் யாருக்குள் வருகிறேன் என தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அதாவது 84 பிறவிகளை யார் எடுத்துள்ளாரோ அவரின் உடலில் வருகின்றேன். நான் வருவதில் ஒரு நாள் கூட குறையாது. கிருஷ்ணர் பிறந்தார் என்றால் அந்த சமயத்திலிருந்து 16 கலைகள் நிறைந்தவராக ஆகின்றார்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர். அனைத்து பொருட்களும் முதலில் சதோ பிரதானமாக, பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகின்றன. சத்யுகத்திலும் கூட இப்படி ஏற்படுகின்றது. குழந்தை சதோ பிரதானமாக இருக்கின்றது. வளர்ந்த பிறகு இந்த சரீரத்தை விடுத்து சதோ பிரதானமான குழந்தையாக ஆகிறேன் என சொல்லும். குழந்தைகளாகிய உங்களுக்கு அவ்வளவு போதை இல்லை. குஷியின் எல்லை அதிகமாக இல்லை. நல்ல முயற்சி செய்பவர்களுக்கு குஷியின் எல்லை அதிகரித்தபடி செல்கின்றது. முகம் கூட குஷி நிறைந்ததாக இருக்கின்றது. முன்னே போக போக உங்களுக்கு காட்சிகள் தெரியும். எப்படி வீடு நெருங்க நெருங்க வீடு வாசல் முதலானவை நினைவுக்கு வருகின்றன அல்லவா? இதுவும் அப்படித்தான். முயற்சி செய்ய செய்ய உங்களின் பலன் அருகாமையில் வரும்போது மேலும் அதிக காட்சிகள் தெரிந்தபடி இருக்கும். குஷியில் இருப்பீர்கள். தேர்ச்சி அடையாவிட்டால் அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு மூழ்கி இருக்கின்றார்கள். நீங்களும் கூட பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கும் என பாபா உங்களுக்கு தெரியப்படுத்தி விடுகிறார். நாம் என்னவாக ஆகப் போகின்றோம் என நம் எதிர்காலத்தின் காட்சியை காணப்போகின்றீர்கள். இந்த பாவகர்மங்கள் செய்திருக்கின்றாய் என பாபா காட்டுவார். முழுமையாக படிக்கவில்லை, துரோகியாக ஆகினீர்கள், ஆகையால் தான் இந்த தண்டனை கிடைக்கின்றது என்று காட்சி காமிப்பார். அனைத்தும் காட்சியாக தெரியும். காட்சியை காட்டாமல் எப்படி தண்டனை கொடுப்பது? நீ இதை செய்தாய், அதற்கான தண்டனை இது என நீதிமன்றத்தில் கூட சொல்கின்றார்கள். கர்மாதித் நிலை அடையும் வரை ஏதாவது அடையாளம் இருந்து கொண்டே இருக்கும். ஆத்மா தூய்மை அடைந்து விட்டால் பிறகு சரீரத்தை விட வேண்டி இருக்கும். இங்கே இருக்க முடியாது. அந்த நிலையை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் திரும்பி சென்று பிறகு புதிய உலகத்தில் வருவதற்கான ஏற்பாடு செய்கிறீர்கள். நாம் விரைவில் செல்வோம், விரைவில் வருவோம் என்பதே உங்களின் முயற்சியாக உள்ளது. குழந்தைகளை விளையாட்டில் ஓட வைக்கின்றனர் அல்லவா? இலக்கை சென்று தொட்டுவிட்டு பிறகு திரும்பி வர வேண்டும். நீங்களும் கூட விரைந்து செல்ல வேண்டும். பிறகு முதல் நம்பரில் புதிய உலகம் வர வேண்டும். ஆக இது உங்களின் ஓட்டப்பந்தயம் ஆகும். பள்ளிகளில் கூட ஓட்டப்பந்தயம் நடத்துகின்றனர் அல்லவா? இது உங்களுடைய இல்லற மார்க்கம். முதலில் உங்களுடையது தூய்மையான இல்லற தர்மமாக இருந்தது. இப்போது விஷமாக உள்ளது. பிறகு நிர்விகார உலகமாக ஆகப் போகின்றது. இந்த விஷயங்களை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றாலும் கூட மிகவும் குஷியாக இருக்கும். நாம் தான் ராஜ்யத்தை பெறுகின்றோம், பிறகு இழக்கின்றோம்.
கதாநாயகன் கதாநாயகி என சொல்கின்றனர் அல்லவா? வைரத்தை போன்ற பிறவி எடுத்த பிறகு சோழி போன்ற பிறவியில் வருகின்றோம். இப்போது தந்தை சொல்கின்றார், நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காதீர்கள், நானும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தேன் என இவரும், அதாவது பிரம்மாவும் கூறுகின்றார். அப்போது எனக்கும் கூட நீ இப்போது என்னுடையவன் ஆகி இந்த ஆன்மீக தொழிலை செய்வாய் என சொன்னார். எனவே அனைத்தையும் விட்டுவிட்டேன். பணத்தை வீசி எறிய மாட்டார்கள், பணம் பயன்படும். பணம் இல்லாமல் வீடு முதலானவை எப்படி கிடைக்கும்? முன்னே செல்ல செல்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் வருவார்கள், உங்களுக்கு உதவி செய்தபடி இருப்பார்கள். ஒரு நாள் நீங்கள் பெரிய பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கூட சென்று இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என சொற்பொழிவை ஆற்ற வேண்டியிருக்கும். முதலில் இருந்து கடைசி வரை சரீரத்தின் மீண்டும் நடக்கும். தங்க யுகத்திலிருந்து தொடங்கி இரும்பு யுகம் வரை சிருஷ்டியின் வரலாறு புவியியலை நாங்கள் சொல்ல முடியும். நடத்தைகள் பற்றி நீங்கள் நிறைய புரிய வைக்க முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணரின் மகிமையை சொல்லுங்கள். பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது, தெய்வீக குணங்கள் இருந்தன. இப்போது விஷம் நிறைந்த குணங்கள் இருக்கின்றன. சக்கரம் கண்டிப்பாக திரும்பவும் சுற்றும். நாங்கள் உலகின் வரலாறு புவியியல் குறித்து சொல்ல முடியும். அங்கே செல்வதற்கும் கூட நல்லவர்கள் தேவை. அங்கு சென்று சொற்பொழிவு ஆற்றுங்கள். கிருஷ்ணர் தேவதையாக இருந்தார், சத்யுகத்தில் இருந்தார். முதலாக ஸ்ரீகிருஷ்ணர், பிறகு நாராயணனாக ஆகின்றார். நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் கதை சொல்கின்றோம். அதனை வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த தலைப்பு எவ்வளவு பெரியது! புத்திசாலிகள் சொற்பொழிவை ஆற்ற வேண்டும். நாம் உலகின் எஜமானர்களாக ஆகப் போகிறோம் என உங்கள் உள்ளத்தில் உணர்கிறீர்கள். எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும்! உள்ளுக்குள் இதை சிந்தித்தீர்கள் என்றால் பிறகு உங்களுக்கு உலகில் வேறு எதிலும் நாட்டம் இருக்காது. இங்கே நீங்கள் வருவதே பரமபிதா பரமாத்மாவின் மூலம் உலகின் எஜமானர் ஆவதற்காக. உலகம் என்பது இந்த உலகைத்தான் குறிக்கின்றது. பிரம்மலோகத்தையோ சூட்சுமவதனத்தையோ உலகம் என சொல்ல மாட்டோம். நான் உலகின் எஜமானர் ஆவதில்லை என தந்தை சொல்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை இந்த உலகின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். எவ்வளவு ஆழமான விஷயங்கள்! உங்களை உலகின் எஜமானனாக ஆக்குகின்றேன். பிறகு நீங்கள் மாயைக்கு அடிமையாகி விடுகின்றீர்கள். இங்கே முன்னால் நினைவில் அமர வைத்தீர்கள். ஆனால் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 நிமிடங்களுக்கு பிறகு சொல்லுங்கள், உங்களுடைய நினைவு யாத்திரை நடக்கிறது அல்லவா? காரணம், பலரின் புத்தியானது வெளியில் சென்று விடுகின்றது. ஆகையால் 5 முதல் 10 நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது நினைவூட்டுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து அமருகின்றீர்களா? தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? அதாவது நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்க குழந்தைங்களுக்கு நடுவில் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம நினைவுபடுத்தலாம். உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஆத்மானு நினைவிலிருந்து கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அந்த ஆத்ம ஸ்திதியிலிருந்து ஞானத்தை கேட்பாங்க, தந்தையும் புரிஞ்சுப்பாங்க. அப்போது தன் மீதும் கவனம் இருக்கும். பாபா இந்த யுக்திகளை எல்லாம் சொல்கின்றார். அடிக்கடி நினைவூட்டுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு சிவபாபாவை நினைவு செய்கிறீர்களா? அப்போது யாருடைய புத்தியாவது அழிந்து கொண்டிருந்தால் அது நின்று போகும். அப்போது நடுவில் புத்தி வெளியில் போயிட்டாலும் அப்பப்போ நம்ம ஆத்மானு உணருங்கன்னு சொன்னோன்னா புத்தி இங்கேயே நின்றுடும். அடிக்கடி இந்த நினைவை கொடுக்க வேண்டும். பாபாவின் நினைவின் மூலமே நீங்கள் அக்கறைக்கு சென்று விடுவீர்கள். படகோட்டியே என் படகை கரை சேர்த்திடுங்கள் என பாடவும் செய்கின்றனர். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் யோகத்தில் அமருவதே பாவங்களை அழிப்பதற்காக எனும்போது பாவம் செய்யக்கூடாது. அப்போது நம்ம நினைவு செய்து எதுக்காக நம்முடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிருந்ததுக்காக நினைவு செய்கிறோம். அப்போது நினைவு செஞ்சுட்டு மீண்டும் பாவம் செஞ்சால் என்ன ஆகும்? முழுசாக பாவம் அழியுமா? அழியாது. இல்லாவிட்டால் பிறகு பாவங்கள் உங்களிடம் தங்கிவிடும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது முதல் நம்பர் முயற்சியாகும். இப்படியாக எச்சரிக்கை கொடுத்தபடி இருந்தீர்கள் என்றால் தன் மீதும் கவனம் இருக்கும். தன்னையும் எச்சரித்து கொள்ள வேண்டும். தானும் நினைவில் அமர்ந்தால் பிறரையும் அமர வைக்கலாம். நாம் ஆத்மாக்கள் நம் வீட்டிற்கு செல்கின்றோம். பிறகு ராஜ்யம் செய்வோம். தன்னை சரீரம் என புரிந்து கொள்வதும் கூட ஒரு கடுமையான வியாதியாகும். ஆகையால் தான் அனைவரும் பாதாளத்தில் விழுந்துவிட்டனர். அவர்களை மீட்க வேண்டும்.
அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து இப்போது ரொம்ப மோசமான ஆழமான பாதாளம், உடல் தேகம் அப்படின்ற அபிமானத்துக்குள்ளார விழுந்துட்டு விகார குணங்களிலும் விழுந்துட்டாங்க. அதுதான் அகல பாதாளத்தில் விழுந்து விட்டனர். நம்ம வந்து அவர்களை இப்பொழுது மீட்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தனது நேரத்தை ஆன்மீக வியாபாரத்தில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். வைரத்திற்கு சமமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். தன்னை எச்சரித்தபடி இருக்க வேண்டும். சரீரம் என புரிந்து கொள்ளக்கூடிய கடுமையான வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். அப்போது இப்போ வந்து பாபா வந்து நமக்கு வந்து ஞானம் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம வந்து எந்த வியாபாரத்தில் ஈடுபடணும்? ஆன்மீக வியாபாரத்தில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். நம்மள்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் இந்த ஆன்மீக வியாபாரத்தில் யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா எல்லாமே அழிய போகுது, அதனால் இந்த ஆன்மீக வியாபாரத்தில் பயனுள்ளதாக நம்மிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆக்க வேண்டும். வைரத்திற்கு சமமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். அப்போ வந்து சரீரம் அப்படின்றது அந்த நினைவு மறக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆத்ம அபிமானியாக ஆகிறதுக்கான முயற்சி செய்யணும். 2வது பாயிண்ட்டு, ஒருபோதும் மாயைக்கு அடிமையாகக்கூடாது. நான் ஆத்மா என உள்ளுக்குள் சிந்தித்தபடி இருக்க வேண்டும். நாம் பிச்சைக்காரரில் இருந்து இளவரசனாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்ற குஷி இருக்க வேண்டும். அப்போது நம்ம வந்து மீண்டும் விகாரத்திற்கு இந்த மாயைக்கு அடிமை ஆகக்கூடாது. ஆத்மானு உள்ளுக்குள்ளே அப்பப்போ சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ என்னவாகிறோம்? ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து இளவரசனாக ஆக போகிறோம் அப்படின்ற குஷி உள்ளுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாரு. இன்றைய வரதானம். அனுபவங்களின் ஆழம் என்ற ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து கொண்டு புதிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய உள்நோக்கு முகம் உடையவர் ஆகுக. விளக்கம். எப்பொழுதும் தனக்குள் அனைத்து அனுபவங்களும் பிரத்யட்சம் ஆகுமோ அப்பொழுதே பிரத்யட்சா ஏற்படும். இதற்காக உள்நோக்கு முகம் உடையவராகி நினைவு யாத்திரை மற்றும் ஒவ்வொரு பிராப்தியின் ஆழத்தில் சென்று ஆராய்ச்சி செய்யுங்கள். சங்கல்பத்தை தாரணை செய்யுங்கள். மேலும் பிறகு என்ன சங்கல்பம் செய்யப்பட்டதோ அது சித்தி ஆனதா அல்லது இல்லையா என்ற அதனுடைய பின்விளைவு மற்றும் சிதியை பாருங்கள். இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விசேஷமான அன்பில் மூழ்கி இந்த உலகத்தில் இருந்து கடந்து விடுபட்டு இருக்கின்றார்கள் என்ற உணர்வு ஏற்படும் வண்ணம் இப்பேற்பட்ட அனுபவங்களுடைய ஆழத்தின் ஆராய்ச்சி கூடத்தில் இருங்கள். கர்மம் செய்து கொண்டே யோகத்தின் சக்திசாலி நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எவ்வாறு பேச்சில் வருவதற்கான பயிற்சி உள்ளதோ அதுபோல் ஆன்மீகத்தன்மையில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அப்போது உங்களுக்குள்ளே எப்படி வந்து அனைத்து விதமான அனுபவங்களும் உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு பிரத்யட்சம் ஆகுமோ அப்போ தான் மற்றவங்களுக்கு பிரத்யட்சம் ஏற்படும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உள்நோக்கு முகம் உடையவராகணும். அதாவது ஆத்ம ஸ்திதியில் ஆழமாக மூழ்கிடணும். இந்த உடல் உலக சம்பந்தம் எல்லாத்திலிருந்தும் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டு வெறும் ஆத்மாவுக்குள்ளேயே நம்ம உள்நோக்கு முகமாக டீப்பாக போயிடணும். அப்படி போயிட்டு நம்ம வந்து நினைவு யாத்திரை செய்யணும். அப்போ தான் வந்து அந்த நினைவின் வந்து சக்தி வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு சங்கல்பத்தை வந்து ரொம்ப ஆழமாக எடுத்துக்கிட்டு தாரணை செய்யுங்க. அப்போ நீங்கள் என்ன சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆழமாக தாரணை செஞ்சீங்களோ அது சித்தியானதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ மற்றவங்களாம் உங்களை பார்க்கும்போது என்ன தோணணும்? இந்த பிரம்மகுமாரிஸுங்க வந்து ஏதோ ஒரு விசேஷமான அன்பில் வந்து ரொம்ப மூழ்கி இருக்காங்க. மூழ்கி இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சக்திசாலியான நிலை, ஏதோ ஒரு உணர்வு வந்து நம்மளால் உணர முடியுது. அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஆழமாக அன்பில் மூழ்கி இருக்காங்க டீப்பாக. அதனால தான் அவங்களால இப்படிலாம் நடந்துக்க முடியுது. இந்த மாதிரி பிரத்யக்ஷம் பண்ண முடியுது. அவங்கள பார்த்தால் நமக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தோணணுமா. அப்போ வந்துட்டு நம்ம சாதாரணமாக பேசும்போது எப்படி இப்போ வந்துட்டு யோகா செய்யும்போது மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் அதாவது ஒரு காரியம் செய்யும்போது நமக்கு வந்து பேசிக்கிட்டே அந்த வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அது கஷ்டம் கிடையாது. இது நம்ம வந்து ரெகுலராக இதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில். அந்த மாதிரி நீங்கள் கர்மம் செய்யும்போது ஆன்மீக தன்மையில் இருந்து கர்மம் செய்கிறதுக்கான பயிற்சி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து கர்மம் செய்யும்போது உங்களோட யோகம் எப்படி இருக்கணும்னா சக்திசாலி நினைவில் இருக்குமா. சாதாரணமாக கூட இல்லை, கர்மம் செய்யும்போது யோகத்தோடைய சக்திசாலி நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்க. அப்போ நீங்கள் பேசும்போது எப்படி வந்து வேலை செய்யும்போது பேசிகிட்டே வேலை செய்கிறீங்க
அந்த மாதிரி இந்த ஆன்மீக தன்மையில் இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன்: திருப்தி என்ற ஆசனத்தில் அமர்ந்து பிரச்சனைகளின் விளையாட்டை பார்ப்பவர்கள்தான் திருப்திமணி ஆவார்கள். அப்போ மனசு வந்து எப்பயுமே திருப்தியாக இருந்தால் என்னாகும், நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு விளையாட்டை பார்க்குற மாதிரியே இருக்கும். இன்றைய அவ்யக்த இஷாரா: அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எவ்வாறு ஹடயோகியால் தன்னுடைய சுவாசத்தை எவ்வளவு நேரம் விரும்புகின்றாரோ அவ்வளவு நேரம் நிறுத்த முடிகின்றது, சகஜ யோகி, இயல்பான யோகி, சதா யோகி, கர்ம யோகி, சிரேஷ்ட யோகியாகிய நீங்கள் தங்களுடைய சங்கல்பத்தை, சுவாசத்தை பிராணேஸ்வர் தந்தையினுடைய ஞானத்தின் ஆதாரத்தில் என்ன சங்கல்பம், எப்பேற்பட்ட சங்கல்பத்தை எவ்வளவு நேரம் கொண்டு வர விரும்புகின்றீர்களோ அவ்வளவு நேரம் அதே சங்கல்பத்தில் நிலைத்து விடுங்கள். இப்போது சுத்த சங்கல்பத்தில் மூழ்கி விடுங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒருவருடைய அன்பு, அதாவது ஒரே ஒரு தந்தையினுடனான சந்திப்பினுடைய அசரீரி ஆவதற்கான ஒரே சுத்த சங்கல்பத்தில் நிலைத்து விடுங்கள். அதாவது ஹடயோகியில் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சுவாசத்தை எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்கணுமோ அவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து எப்படிப்பட்ட இறைவனே நமக்கு வந்து ஞானம் சொல்கிறாரு, யோகா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட சகஜ யோகியாகிய, இயல்பான யோகியாகிய, சதாயோகி, கர்மயோகி, சிரேஷ்ட யோகியாகிய நம்மளால் வந்து எந்த சங்கல்பத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறோமோ அது நம்மளால் கொண்டு வர முடியாதா? எந்த சங்கல்பத்தை எவ்வளோ நேரம் எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளால் முடியும். அப்போது அவ்வளோ நேரம் அதே சங்கல்பத்தை நீங்கள் நிலைத்து விடுங்கள். அப்போது இந்த சங்கல்பத்தில் நீங்கள் வந்து ஆழமாக மூழ்கி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாபாவோடைய அன்பு, ஒரு தந்தையை நம்ம வந்து நினைவு செஞ்சோம், அவருடைய சந்திப்பை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போது அசரீரி ஆவதற்கு நமக்கு வந்து எளிதாக இருக்கும். அப்போ அந்த அசரீரி ஆகுவதற்காக கூட ஒரே சுத்த சங்கல்பத்தில் நிலைத்து விட்டோம் அப்படின்னா அசரீரி ஆவது நமக்கு வந்து ஈஸியாகிடும். அப்போ வந்து நம்ம வந்து என்ன சங்கல்பத்தை எவ்வளோ நேரம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த சுத்த சங்கல்பத்தை கொண்டு வந்து அதை அவ்வளோ நேரத்தில் வந்து அந்த சங்கல்பத்திலேயே மூழ்கி அதுக்கப்புறம் ஒரு பாபாவை நம்ம வந்து நினைவு செய்யணும். அப்போது அந்த மாதிரி நினைவு செய்யும்போது ஈஸியாக அசரீரியாகி ஒளிப்புள்ளியாகி பரந்தாமத்துக்கு போயிட்டு நம்மளால் பாபா கூட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப அந்த நிலை வந்து ரொம்ப சக்திசாலியாக இருக்கும். ஓம் சாந்தி. நல்லது.